ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्णष्टप्रायुषभद्रश्रित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिण परमानन्दमाधुर चैतन्येश्वरमो मज्ञानतिमरन्दस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय पुत्र श्रीमती जयपदाय स्वामी नामने नमो आचार्य पदा नित्य कृपदाने गौरवतमता नगर ग्रामधारे नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय पुत्र श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे विशेष शून्यवादी भाषा देश धारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இங்க வந்து பிரகலாதர் வந்து பகவான் கிட்ட கேட்கிறார், எங்க அப்பா வந்து ரொம்ப அறியாமையில இருந்து நிறைய தவறு செஞ்சுட்டார், தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க. அதாவது என்ன, அவரை மன்னிச்சிருங்க, நீங்க அதை மட்டும் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, குலபாவனக, அதாவது முழு வம்சத்தையே புனிதப்படுத்துபவனே. யாரு? பிரகல்லாதன். ஏன்னா நீ இந்த குலத்துல பிறந்திருக்கு இல்லையா, நீ எவ்வளவு ஒரு சிறந்த பக்தன், அதனால உன்னுடைய இந்த குலத்தை மொத்தம் 21 தலைமுறையும் என்ன மோட்சத்துக்கு போவாங்க. ஏன்னா அந்த குலத்துக்கே உத்தாரம் பண்றதுக்கு யார் வந்திருக்காங்க? பிரகல்லாதர். நார்மலா நம்ம வந்து சாஸ்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா 5 வகையான குழந்தைகள் பிறக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கடனாளிகள், அடுத்தது எதிரிகள், அடுத்தது மோசம் பண்றவங்க. நாம யாராவது மோசம் பண்ணியிருப்போம், அது இப்ப வந்து பிறந்துருவாங்க. என்ன பண்ண முடியும்? மோசம் பண்ணிட்டு நாம வந்து போன ஜென்மத்துல இருந்து ஓடி வந்தாச்சு. ஸோ அவங்க கரெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் விரோதிகம் சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் யாரு? நியூட்ரல், அவங்களால நமக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. அப்புறம் வந்து சத்புத்திரர்கள். ஸோ இப்படியாப்பட்டவங்க தான் குழந்தைங்களா பிறப்பாங்க. ஆனா இங்க பிரகல்லாதன் வந்து சத்புத்திரன், அந்த குலத்தையே உத்தாரம் பண்றதுக்காக வந்து பிறந்திருக்கார். ஸோ அததான் இங்க வந்து பகவான் சொல்லிட்டு இருக்காரு, உன்னால இந்த மொத்த குலமே என்ன ஆயிடுச்சு, ஏன்னா நீ ஒரு வைஷ்ணவன், இந்த குடும்பத்துல பிறந்ததுனா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 21 தலைமுறை எல்லாருக்கும் மோட்சம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஏன்னா நீ வந்து எங்கேயும் எப்போதும் அமைதியா அவ்வளவு ஒரு சாந்தமா இருக்க, எல்லா நேரத்திலயுமே நீ வந்து சமமா தான் பாக்குற, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அவ்வளோ நல்ல குணங்கள் கொண்டவன் நீ. அதனாலேயே இந்த வம்சத்தையே நான் வந்து ரொம்ப புனிதப்படுத்திட்டு இருக்கேன். அதே போல நீ வந்து இவங்க தாழ்ந்தவர்கள் இவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் சமமாக பாக்குற. ஏன்னா உன்னை போல ஒரு சுத்த பக்தன் யார் கிடைப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு சிறந்த, அதாவது ஒரு சிறந்த பக்தன் அப்படின்னா அதற்கான உதாரணமே நீதான். தூய பக்தனுக்கு உதாரணம் யாரு? பிரகல்லாதன். யாரு? பகவான் சொல்றாரு இதெல்லாம் பாருங்க. சோ அப்படி, அதனால நீ கவலைப்படாத. ஏன்னா உங்க அப்பா வந்து இறக்குற நேரத்துல என்னுடைய ஸ்பரிசம் பட்டதனாலேயே அவரை வந்து புனிதம் அடைஞ்சிட்டாரு. அதனால நீ ஒரு கஷ்டமும் படாத. நீ வந்து இப்ப வெறும் உன் பிரஜைகளை பார்த்துக்கோ, எல்லாரையும் பக்தி மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு வா. ஏன்னா அப்பதான் அவங்க எல்லாமும் மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய லோகத்துக்கு வருவாங்க. நீ என்ன செய், ஈமக்கிரையே
பண்ணிடுவாங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ, இந்த சிம்மாசனத்துல உட்காந்துண்டு நீ வந்து ராஜ்யம் பண்ணு. ஏன்னா உன்னுடைய மனசு எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கு. நீ வேதங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவன், சம்பிரதாய பிரகாரம் நடக்கக்கூடியவன் இல்லையா? அதனால உன்னை போல ஒரு பக்தன் ராஜாவா இருக்கிறது சிறந்தது அப்படின்னுட்டு பகவான் வந்து சொன்னார். சோ இதெல்லாம் நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதாவது நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி பிரகல்லாதன் வந்து பகவான் சொன்ன விஷயத்த கேட்டு தன்னுடைய தந்தையுடைய ஈமைக்கிரியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராமணர்கள்லாம் வழிபட்டு அந்த இரண்யகசிபுவோட ராஜ்யத்தை யார் எடுத்திருந்தது? பிரகல்லாதர் எடுத்திருந்தார். ஸோ ஆக்சுவலா அங்க வந்து பிரம்மதேவர், சிவன், மற்ற தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றாங்க. எல்லாரும் வந்து வணங்குறாங்க. அப்ப வந்து பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் இறைவனே, பரம புருஷரே, அகிலலோக நாயகனே அப்படின்னுட்டு பகவானை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலா இங்க வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதிகாரி நீங்க தான், ஆதி புருஷரும் நீங்க தான், ஆதரிப்பவரே நீங்க தானே அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நல்லதிஷ்டத்தின் காரணமாக தான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப இந்த பிரபஞ்சம் எல்லாமே ரொம்ப தொல்லை. அந்த தொல்லை கொடுத்தது யாரு? இரண்யகசிபு. அப்படியாப்பட்ட அந்த மகா பாவியான அந்த இரண்யகசிபுவை நீங்க கொன்னீங்க. சோ அதனால இங்க முழு பிரபஞ்சமே இப்ப வந்து நிம்மதியா இருக்கு. ஏன்னா இந்த அசுரனான இரண்யகசிபு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவன் வந்து என்கிட்ட அப்படி ஒரு வரத்தை கேட்டுட்டான். அதாவது பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஜீவராசையாலையும் நான் வந்து கொல்லப்படக்கூடாதுன்னு வரத்தை கேட்டுருந்தான். ஆனா எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது. ஏன்னா என்னால படைக்கப்பட்ட ஜீவராசிகளால் தானே அவனுக்கு வந்து மரணம் ஏற்படாது. ஆனா என்ன படைச்ச பெருமாள் நீங்க வந்து அவனை வந்து கொல்லலாம் இல்லையா? சோ அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் வந்து அத வந்து ரொம்ப ஆஹ் அளவுக்கு அதிகமா கர்வத்தை கொடுத்துடுச்சு அவனுக்கு. அந்த கர்வத்தால என்ன ஆயிடுச்சு, வேத விதிகளை எல்லாம் மீற ஆரம்பிச்சான். எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். எல்லாரையும் இம்சிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுடைய பேரதிர்ஷ்டம் இரண்யகசிபுவுக்கு மகனாக இந்த பிரகல்லாதன் பிறந்தாச்சு. இப்ப அவனுடைய மரணமும் முடிஞ்சது. சோ உங்களுடைய கருணையால இந்த குழந்தையும் ரட்சிக்கப்பட்டான். ஏன்னா உங்களுடைய பக்தன் இல்லையா? ஏன்னா உங்களுடைய தாமரை திருவடியில வந்து பாதுகாப்பு அடைஞ்சிருக்கான் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ எம்பெருமானே, பரமபுருஷரே, நீங்க தான் பரமாத்மா. உங்களுடைய இந்த திவ்ய ரூபத்தை யார் ஒருத்தர் நினைச்சாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எல்லா வகையான பயத்தில் இருந்தும், அதாவது மரண பயத்திலிருந்தும் அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க. நார்மலாக யார் ஒருத்தர் வந்து பகவானை நினைச்சு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா, சோகம், மோகம், பயம், இது மூன்றும் வராது. பிரகல்லாதன் எப்பவுமே பகவானை நினைச்சுட்டு இருக்கனால அவருக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது. ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. சோ இப்படி பகவானுடைய நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பகவானை பத்தி லீலைகள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, சோ எல்லாமே நமக்கு நன்மையை தான் தரக்கூடியது. சோ இப்படி பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப பகவான் வந்து பதிலளிக்கிறார். என்ன பேசுறாருன்னு பாருங்க. ஓ பிரம்மதேவரே, தாமரை பூவிலிருந்து பிறந்தவரே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? பாம்புக்கு பால் வார்க்கிறது என்ன பெரிய ஆபத்தை தான் தரும். அதாவது என்னதான் நீங்க பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் அது என்ன பண்ணும்? விஷத்தை தான் கக்கும். இது இயற்கை. அதனால நீங்க வந்து ரொம்ப கொடியவர்கள், பொறாமை குணம் கொண்ட அசுரர்கள், இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஜாஸ்தி வரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா அதனால மத்தவாளுக்கும் ஆபத்து வருது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. மீண்டும் இப்படிப்பட்ட வரத்தை வேறொரு அசுரனுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு நான் எச்சரிக்கிறேன்.
அதாவது எச்சரிக்கை விடுறாரு, இன்னொரு வாட்டி இன்னொரு அசுரனுக்கு யாராவது இப்படி எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நாரத முனிவர் வந்து இத வந்து யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சாமானிய மனிதர்கள் யாருமே பகவான அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட பகவானே வந்து இப்ப பிரம்மதேவருக்கு உபதேசிச்சுட்டு இருக்காரு. என்ன உபதேசிச்சுட்டு இருக்காரு? இன்னொரு அசுரனுக்கு இப்படியாப்பட்ட வரத்தெல்லாம் கொடுக்காதப்பா, எச்சரிக்கை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிரம்மா, சிவன், மற்ற தேவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? பகவானை வந்து பூஜிக்கிறாங்க. எல்லாரும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருந்து அவர் வந்து மறைஞ்சிடுறாரு. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா தேவர்களும் அங்க இருக்காங்க. ஆனா எல்லா தேவர்களுக்கும் இம்சை கொடுத்தது யாரு? அந்த இரண்யகசிபு தான். அதே அவனுக்கு வரத்தை கொடுத்ததும் அவங்கதான். அவங்களுக்கு இம்சை கொடுக்கும்போது அதை கஷ்டப்பட்டதும் அவங்கதான். அதனால பார்த்து வரத்தை கொடுங்க, எல்லாருக்கும் வரத்தை தூக்கி தூக்கி கொடுத்துடாதீங்கன்றது இப்ப அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கெட்டவங்க கையில பணம் கிடைச்சா என்ன ஆகும் இல்லையா? அதே கெட்டவங்க கையில கத்தி கிடைச்சா என்ன ஆகும்? ஏன்னா கெட்ட விஷயங்களை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே இப்ப பாருங்க, கத்தின்றோம். அதே ஒரு டாக்டர் கையில ஒரு கத்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்காக யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்துவாங்க. அதே ஒரு கொலைகார, கொள்ளையடிக்கிறவன் அவன் கையில ஒரு கத்தி கிடைச்சதுன்னா என்ன ஆகும் இல்லையா? அது மற்றவங்களோட உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அதனால பகவான் இப்படி ஒரு எச்சரிக்கைய சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இன்னொரு அசுரனுக்கு இப்படியாப்பட்ட வரத்தெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னுட்டு. ஸோ இப்ப வந்து பகவான் கிளம்பியாச்சு, பிரகல்லாதர் பாக்குறாரு. ஸோ அங்க வந்து பிரம்மா, சிவன், பிரஜாபதிகள், தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் பிரகல்லாதன் வந்து நமஸ்காரம் தெரிவிச்சு எல்லாரையும் அவர் வந்து வணங்குறாரு, புகழறாரு. ஸோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரம்மதேவரும் சுக்கராச்சாரியார் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பிரகல்லாதனை வந்து அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. ஸோ அதாவது முக்கியமா இங்க வந்து அசுரர்கள், தானவர்கள் அனைவருக்கும் ராஜாவாக பிரகல்லாதனை வந்து நியமிக்கிறாங்க. அப்படி நியமிச்சதுக்கு அப்புறம் நாரதர் சொல்லிட்டு இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜனே இப்படி அவருக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? பிரம்மதேவர் அங்கிருந்த அனைத்து தேவர்கள் எல்லாரையும் பிரகல்லாதர் வந்து வணங்குறாராம், பூஜிக்கிறாரு. ஸோ அதனால அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நல்ல வரங்களை வந்து கொடுத்துட்டு போறாங்களாம். யாருக்கு? ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்ல உயர்ந்த வரங்களை வந்து பிரகல்லாதருக்கு கொடுத்துட்டு ஆக்சுவலா பகவானே நிறைய வரத்தை கொடுத்தாச்சு. இன்னமும் இந்த தேவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்களா? நிறைய வரத்தை எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன்னா பிரகல்லாதனுக்கு வரத்தை கொடுக்கறது ஒரு பெரிய தவறு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்லவர் இல்லையா? எதையும் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது வந்து கெட்டவங்க கையில கிடைச்சாதான் பிரச்சனை. நல்லவங்க கையில கிடைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால எல்லாரும் வரங்களை கொடுத்துட்டு அவங்களுடைய இருப்பிடத்துக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ பிரம்மா வந்து சத்தியலோகத்துக்கு, சிவன் வந்து கைலாசத்துக்கு, தேவர்கள் இந்திரலோகத்துக்கு. ஸோ இப்படி எல்லாரும் வந்து அவங்க லோகத்துக்கு கிளம்பியாச்சு. இப்படி நாரதர் சொல்லிட்டு இருக்காரு யார்கிட்ட? யுதிஷ்டர் கிட்ட. இப்படி இரண்யாக்ஷன் பகவான் வராகர் வந்து கொன்னாச்சு, இரண்யகசிபு அவரை வந்து நரசிம்மர் வந்து கொன்னாச்சு. இப்படி இரண்யாக்ஷன், இரண்யகசிபு இந்த 2 பேரும் திதியோட மகன்கள். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பகவான் விஷ்ணுவுடைய 2 சகாக்கள். இப்படி பிராமணர்களுடைய சாபத்தால தான் அவங்க வந்து இப்படி அசுரர்களாக பிறந்து பகவானை எதிர்த்து இப்படி சண்டை போட்டாங்க. ஆக்சுவலா இவங்களே தான். ஏன்னா இவங்க அந்த பிராமண சாபத்தால இப்படி சண்டை போட்டு 2 பேரும் இறந்தாச்சு. இவங்க அடுத்த ஜென்மமா
கும்பகர்ணனாகவும் 10 தலை ராவணனாகவும் பிறந்தார்கள். அப்பவும் இவங்க 2 பேர் ரொம்ப ராட்சசர்களாக தான் இருந்தாங்க. அப்ப ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஏன்னா அசாதாரணமான சக்தி கொண்டவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்படியாப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியுடைய அம்பால இவங்க 2 பேரும் இறந்தாங்க. அதாவது இந்த இரண்யாக்ஷன் தான் கும்பகர்ணனாகவும் இரண்யகசிபு ராவணனாகவும் அடுத்த ஜென்மத்துல பிறந்து ராமனால கொல்லப்பட்டார்கள் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோ அவங்களே தான் திரும்ப அதுக்கு அடுத்த 3வது ஜென்மத்துலதான் உனக்கு தெரியாதது என்ன, அதாவது சிசுபாலன் தந்தவக்ரன் அவங்க 2 பேரு தான் அந்த அசுரர்கள். அவங்க 2 பேரும் பகவான் கிட்ட ரொம்ப விரோதத்தை அவங்க பாராட்டிட்டு ரொம்ப பகவானுக்கு மட்டும் இல்ல மற்ற அனைவருக்கும் இம்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. பகவானை நிந்திச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா உன்னுடைய கண் எதிரிலேயே தானே இப்ப சிசுபாலனையும் தந்தவக்ரனும் பகவான் கொன்றார். சோ அவங்களுடைய ஆத்மா பகவானுடைய தேகத்திலே போய் ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, நாரதர் எந்த இடத்துல உட்கார்ந்து யுதிஷ்டருக்கு இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? ஹரே கிருஷ்ணா. இப்பதான் நாரதர் யுதிஷ்டருடைய அந்த ராஜசூய யாகத்துல அந்த இடத்துல இத சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த இரண்யாக்ஷன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் இவங்க எல்லாருமே என்ன 3 ஜென்மங்களா அவங்களே தான் வந்தாச்சு. சோ பகவானுடைய கருணையால இப்ப பகவான் தான் அவங்களெல்லாம் கொண்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க சிசுபாலன் தந்தவக்ரன் இப்படி, ஏன்னா இங்க அந்த ராஜ சபையில, ஏன்னா அவங்க ஒரு பெரிய ராஜசுயாகம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய ராஜ சபையில என்ன பண்ணிட்டு இருந்த அந்த சிசுபாலன் கிருஷ்ணரை எதிர்த்து, ஏன்னா கிருஷ்ணரை ஒரு தன்னுடைய பகைவனா தான் நினைச்சான். பகைவனா நினைச்சுண்டு சோ அப்படி அவன் கிருஷ்ணரை திட்டிட்டே இருந்தான். பகவான் என்ன பண்ணியாச்சு, அவனுடைய தவறுகள் 100 தவறு வரையும் பொறுத்துண்டார். அதுக்கு மேல அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. சோ அப்படி அவன் மரணிக்கும் போது யார பார்த்துண்டே மரணிச்சான்? பகவானை பார்த்துண்டே இல்லையா? ஆக்சுவலா அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்தஹ கலேவரம் யஹ பிரயாதி சமத்பாவம் யாதி நஸ்யத்ர சம்சயஹ. சோ தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யார் ஒருவன் பகவானையே நினைச்சுண்டு தன்னுடைய உடம்பை விடுறானோ அவன் எங்க போவான்? சந்தேகமே வேண்டாம், பகவானுடைய லோகத்துக்கு தான் போவாங்க இல்லையா? அதே போல பார்த்துண்டே இறந்தாலும் சரி, நினைச்சுண்டே இறந்தாலும் சரி, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜ்ஜத் எந்த கலேவரம் தம் தம் ஏ பைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதகம். இப்படி பகவான நினைச்சுட்டு இறந்தாலும் சரி. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குருக்ஷேத்திர யுத்த காலத்துல இறந்தாங்க இல்லையா? அவ்வளவு பேரும் உயிர் போகும்போது எல்லா கிருஷ்ணரை பார்த்துண்டே இறந்ததான எல்லாரும் கோலோகம் போனாங்க. சோ இப்படி இங்க என்ன நடக்குது அப்படின்னா அதே போல இவங்களும் பகவான் லோகம்தான் போனாங்க. முக்கியமா இந்த குலவி அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க வீட்டாண்ட அப்படியே மண்ணு வீடு போல அப்படியே உருண்டை உருண்டையா இல்லைன்னா நீட்டா அப்படி கட்டும் குலவி. சோ அது என்ன பண்ணும், எங்கேயோ இருந்து ஒரு புழுவை எடுத்துட்டு அந்த மண்ணு வீடு போல கட்டி இருந்துச்சு இல்லையா, ரவுண்டா இல்ல நீட்டா, அதுக்குள்ள வச்சுட்டு அதை கொட்டும். சோ அந்த விஷத்தால அது அப்படியே துடிச்சிட்டு இருக்குமா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த புழு துடிச்சிட்டு இருக்கும்போது இது அப்படியே ஃபுல்லா அந்த மண்ணு வீடை அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். சோ அது துடிச்சு துடிச்சு என்ன ஆகும், இதையே நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு வாட்டி இந்த குளவி நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னுட்டு பயந்துண்டு அது என்ன பண்ணுமா, அதையே நினைச்சு 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 அது குளவியா மாறிடும். ஓகேங்களா? சோ அது போல
நம்ம அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். பகவானுக்கு பக்தி பண்ணாலே போதும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அஜாமிலான் அஜாமிலான் என்ன பக்தி பண்ணாங்க சொல்லுங்க? ஸோ அவர் பண்ணது எல்லாமே பாவகரமான செயல்கள் தான். அப்படி இருக்கும்போது தன்னுடைய 10வது மகனுக்கு நாராயணா அப்படின்னுட்டு பேர வச்சதுதான். ஸோ அவர் வந்து நாராயணா, நாராயணா அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டுண்டே இருந்தார். ஸோ அதனாலேயே ஏன்னா பகவானுடைய நாமம் இல்லையா? ஸோ பகவானுடைய நாமத்த கூப்பிட்டதுனாலே அவருடைய பாவங்கள்லாம் கழிஞ்சிட்டு இருந்தது. அதேபோல அவருடைய உயிர் போற அந்த நேரத்துல என்ன பண்ணியாச்சு அவரு? தன்னுடைய குழந்தைய தான் கூப்பிட்டார். ஆ ஏன்னா யமதூதர்கள பார்த்த உடனே, "ஓ! அவ்வளதான். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. குழந்தைய பார்த்துட்டு போகணுமே!" அப்படின்னுட்டு நாராயணா, நாராயணா, நாராயணான்னு அவர் வந்து கூப்பிட்டது தான். உடனே அங்க யார் வந்தாச்சு? விஷ்ணு தூதர்கள் வந்தாச்சு. ஸோ விஷ்ணு தூதர்கள் வந்து என்ன நடந்தது? கடைசியில அவரு பகவான் லோகம் போனார். இல்லையா? இப்படி பகவானுடைய நாம, ரூப, குண, லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. பகவானை பத்தி நாம ஜெபம் ஆகட்டும், பகவானை பத்தி கேட்கிறதாகட்டும், பகவான் நினைக்கிறதாகட்டும், எல்லாமே அவ்வளவு சிரேஷ்டமானது. ஸோ, இப்படி பக்தி தொண்டு யாரெல்லாம் செய்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே அவங்கலாம் தூய பக்தர்களாக கருதப்படுவாருங்க. அவங்க எல்லாருக்குமே சாருபிய முக்தி கிடைச்சிடுமாம். இப்ப இறந்தாங்க இல்லையா? அந்த சிசுபாலன் ஆகட்டும், தந்தவக்ரன் ஆகட்டும், அதேபோல ஆ என்னது இது? ம், 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 ம். என்னன்னே புரியல. கட் ஆயிட போதே. ஓகே. ஸோ ஆக்சுவலா பகவானால யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து சாரூபிய முக்தி தான் கிடைச்சது. முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்ப்போம். அ கிருஷ்ணாவதாரத்துல பவுண்ட்ரகன், நரகாசூரன், சால்வன், கம்சன் இப்படி பகவான் வந்து நெறைய அசுரர்கள வந்து கொன்னாரு. அதேபோல சிசுபாலன், தந்தவக்ரன் இப்படின்னுட்டு இவ்வளோ அசுரர்கள கொன்னாங்க இல்லையா? ஸோ இத்தன பேரும் அவங்க எல்லாருக்குமே வந்து சாருபிய முக்தி தான் கிடைச்சதாம். ஓகேங்களா? பாருங்க பகவான பார்த்துண்டே அவங்க வந்து தன்னுடைய பிராணன விட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க எல்லாருக்குமே சாருபிய முக்தி பகவான போலயே அந்த ரூபம் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஸோ நாம வந்து ஞான மார்க்கத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஞான மார்க்கத்துல போவாங்க. அப்படி போய் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பகவானுடைய பிரம்மஜோதியில போய் உட்கார்ந்துர்றது. ஆனா நம்ம பக்தி மார்க்கத்துல போனோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து பகவானுக்கான நித்திய கைங்கரியம் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கலாம். பகவானோடயே இருக்கலாம் நம்ம வந்து. இப்படி சிசுபாலன் ஆகட்டும், மற்ற அசுரர்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் பகவான் வந்து முக்திய குடுத்தார். ஏன்னா, அவங்கள போல அசுர சுபாவம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து நமக்கு பரிந்துரைக்கப்படவில்லை. ஸோ நாமெல்லாம் பக்தி பண்ணி தான் பகவானுடைய லோகம் வந்து போக முடியும். ஏன்னா, பகவானுடைய இந்த வர்ணனைகள் இந்த வர்ணனை, பகவானுடைய இந்த அவதார லீலைகள், பகவான் வந்து எத்தனை அ அவதாரம் எடுத்திருக்காரோ, இத பத்தியெல்லாம் யார் கேட்கிறோம் எல்லாருக்கும் வந்து நன்மையை பயக்கக்கூடியது. எல்லாருக்கும் மோட்சத்தை தரக்கூடியது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு இதுல. நெறைய இந்த இரண்யாட்சன், இரண்யகசிபு இவங்க வந்து எப்படியெல்லாம் நடந்துருந்தாங்க, இந்த அசுரர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க. ஸோ அப்ப பகவான் வந்து என்னெல்லாம் பண்ணார் இல்லையா? ஏன்னா, இத கேட்டா என்ன ஆகும்? கேட்டா, "ஷ்ருண்வத ஸ்வாகத கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனக." ஸோ இப்படி பகவானை பற்றி, கிருஷ்ணரை பற்றி கதைகள் எல்லாம் யார் கேட்கறாங்களோ, யார் சொல்றாங்களோ, எல்லாருடைய பௌதீக மாசுகள் ம் அது எல்லாத்திலிருந்தும் அவங்க வந்து தூய்மை அடைந்து விடுவார்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா அவதாரங்களுக்கும் மூல அவதாரம் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா கிருஷ்ணரே ஆதி பரம புருஷர். அவரே முழுமுதற் கடவுள் இல்லையா? சோ அப்படி இப்படியாப்பட்ட பகவானை பற்றி கேட்கறது நமக்கு நன்மையை பயக்கக்கூடியது. முக்கியமா இப்படி பகவானை பற்றி நம்ம வந்து
கேட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம யார்கிட்ட கேட்கணும் அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லத பீஜா அப்படின்னுட்டு. ஏன்னா பக்தி லத பீஜா எப்படி கிடைக்கும் நமக்கு? ஒரு பக்தர்கள் மூலியமாக தான் அந்த பக்தி லதா பீஜா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நிமிஷம்.